Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரீவியஸா பார்த்த போல தான் ஒரு சூப்பரான Sharpen CC, Dark Sharpen CC. இந்த CC நம்ம எந்த வீடியோஸ்லலாம் யூஸ் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம ராயப்பன் எடிட்ல யூஸ் பண்ணிருந்தோம். அது போக இப்ப லேட்டஸ்டா நேத்து போட்ட ஒரு வீடியோல கூட நம்ம வந்து இந்த CC தான் யூஸ் பண்ணிருந்தோம். இந்த CC பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். லைக் ஒரு RGB ஸ்ப்ளிட் வேல்யூவோட வரும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஒரு பேடாஸ் டைப் எடிட்க்குலாம் நீங்க வந்து யூஸ் பண்றீங்க இந்த CCனா பக்காவா இருக்கும். ஸோ அதை எப்படி மேக் பண்ணும்போது தான் நான் இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்படின்னா தான் இந்த வீடியோ புரியும். ஸோ இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம alightmotion ஆப் யூஸ் பண்ணி தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா alightmotion ஆப் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான வீடியோ இதே போல் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த வீடியோ வேணும்னாலும் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். லைக் இதே போல் ஒரு பிளாங்கான கலர் கிரேடே பண்ணாத ஒரு வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ராயப்பன் வீடியோவை எடிட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா கலர் கிரேட் பண்ணுற போல தான் ஷேப் கொடுத்து ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் போனீங்கன்னா அதர்ஸ் ஆப்ஷன் போங்க. அதில் காப்பி பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. எல்லா எஃபெக்ட்டுக்குமே நம்ம வந்து காப்பி பேக்ரவுண்ட் மெயினாக கொடுத்தாகணும். ஸோ அகைன் என்ன பண்ணிங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் கலர் அண்ட் லைட் போங்க. அதில் போனீங்கன்னா ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா ஹைலைட்ஸோட வேல்யூவை பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஒரு 150க்கு வந்து வச்சுக்கோங்க ஹைலைட்ஸோட வேல்யூவை. ஷேடோஸோட வேல்யூவை பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணுங்கள். ரொம்ப கம்மி பண்ணாதீங்க, ஓரளவுக்கு நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த வீடியோ எப்படி வேணுமோ அந்த வீடியோக்கு ஏற்றாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. நான் ஒரு 76% வந்து வச்சுக்கிறேன் ஷேடோஸ், ஓகேங்களா? ஸோ அகைன் என்ன பண்ணுறேன்னா ஆட் எஃபெக்ட்ஸ் போகிறேன். ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு கலர் அண்ட் லைட் போகிறேன். கலர் அண்ட் லைட்டில் போனீங்கன்னா சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அந்த சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸோட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா அந்த சேச்சுரேஷனோட வேல்யூவை இதே போல் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணி எவ்வளோ வச்சுக்கிறீங்கன்னா ஒரு 45.5, ஒரு -45.5 அந்த லெவலுக்கு வந்து நீங்கள் வந்து சேச்சுரேஷனோட வேல்யூ வச்சுக்கோங்க. வைப்ரன்ஸ் வந்து டச் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் நம்ம ஆட் பண்ணியாச்சு, சேச்சுரேஷன் வைப்ரன்ஸ் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் எஃபெக்ட்னா ஷார்ப்பன், அதை வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போய்ட்டு பிளருங்கிற ஆப்ஷன் போங்க. ஸோ பிளரில் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பன் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த ஷார்ப்பன் எஃபெக்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதோட வேல்யூஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ரென்த்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 0.80 அந்த லெவலுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரென்த் வச்சுக்கோங்க. ஸோ ரேடியஸ் வந்து டச் பண்ணாங்க 1.0லேயே நம்மளுக்கு வந்து ரேடியஸ் இருக்கட்டும், ஓகேங்களா? ஸோ அகைன் ஒரு எஃபெக்ட் நம்ம அந்த ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சிசிலே ஒரு முக்கியமான எஃபெக்ட்னு கூட சொல்லலாம். அதான் அந்த RGB ஸ்ப்ளிட்டு. ஸோ ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போய்ட்டு கலர் அண்ட் லைட் போங்க. ஸோ அந்த கலர் அண்ட் லைட் போனீங்கன்னா RGB ஸ்ப்ளிட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அந்த RGB ஸ்ப்ளிட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். லைக் ஒரு 0.15 அந்த ரேஞ்சில் வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 0.01 அந்த லெவலுக்கு வந்து வச்சுக்கோங்க. லைட்டாக ஒரு RGB நமக்கு வந்து ஒரு கிரேடியன்ட் தெரிஞ்சால் போதும். ரொம்ப வந்து ஹெவியாக தெரியணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக தெரிஞ்சாலே போதும். ஸோ ஆங்கிள் எதுவுமே டச் பண்ணாங்க. மோடு வந்து டார்க், லைட், மாஸ்க், லூமா அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ உங்களுக்கு உங்கள் வீடியோ எப்படி வேணும்னா நீங்கள் அது போல் செட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் லைட் தான் வச்சுக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து RGB ஸ்ப்ளிட்டுமே வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபஸ்ட்டு ஷேப் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் ஷேப் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஷேப் ஆட் பண்ணிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதே போல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக இதே போல் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்ருங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அகைன் எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் போனீங்கன்னா காப்பி பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தது தான். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க காப்பி பேக்ரவுண்ட். ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா அகைன் ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு கலர் அண்ட் லைட் போங்க. அதில் போனீங்கன்னா கிரேடியன்ட் ஓவர்லே அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இதுவுமே ஒரு ரொம்ப முக்கியமான எஃபெக்ட்னே சொல்லலாம். ஜஸ்ட் இந்த கிரேடியன்ட் ஓவர்லே கொடுத்துட்டு இதில் 2 கலர்ஸ் இருக்கும். லைக் கலர் 1, கலர் 2 இருக்கும். ஸோ கலர் 1 பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் வச்சுங்க. தென் கலர் 2 பார்த்தீங்கன்னா பிளாக்ல வந்து வச்சுக்கோங்க. ஆங்கிள் எதுவும் டச் பண்ணாங்க, ஆஃப்செட் எதுவுமே டச் பண்ணாங்க, ஸ்கேல் டச் பண்ணாங்க, ஆல்ஃபா எதுவுமே நீங்கள் டச் பண்ணாங்க. டச் பண்ணாமல் என்ன பண்ணிங்கன்னா பிளெண்டிங் மோட் இருக்குதுல்ல, அந்த பிளெண்டிங் மோடை மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா மல்டிப்ளை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதே போல் மல்டிப்ளை வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா அகைன் ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போய்ட்டு கலர் அண்ட் லைட் போங்க. அதில் எக்ஸ்போசர் அண்ட் காமா அந்த எஃபெக்ட் போய்க்கோங்க. ஸோ எக்ஸ்போசர் அண்ட் காமா போய்க்கோங்க. அதில் போனீங்கன்னா எக்ஸ்போசரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஒரு 0.92 அந்த ரேஞ்சுக்கு வந்து எக்ஸ்போசரோட வேல்யூவை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். காமா வந்து டச் பண்ணாங்க. ஆஃப்செட் வந்து அப்படியே இருக்கட்டும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒரு எஃபெக்ட் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அது வந்து ஆட் எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு கலர் அண்ட் லைட் போங்க. அதில் போனீங்கன்னா சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் இருக்கும். ஸோ சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா சேச்சுரேஷனோட வேல்யூவை பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஒரு
ஒரு +22 அந்த ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சேச்சுரேஷனோட வேல்யூவை நீங்கள் இது போல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண அவசியம் கிடையாது. வைப்ரன்ஸுமே நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ண தேவையில்ல. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஒரு சூப்பரான ஷார்பன் ப்ளஸ் டார்க் சிசினே சொல்லலாம். ஒரு சூப்பராக இருக்கும் இந்த சிசி வந்து. எஃபெக்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு நான் காட்டுறேனே, வித்தவுட் எஃபெக்ட் நான் காட்டுறேன் அது எப்படி இருக்குது, வித் எஃபெக்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கனாலே தெரியும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அடிஷ்னலாக ஒரு 2-3 எஃபெக்ட்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். அது டோட்டலி ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து இது பண்ணாலே உங்களுக்கு போதுமானது. ஓகேங்களா, இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, அது என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஷேப் இருக்குதுல்ல, அந்த ஃபஸ்ட்டு ஷேப்பில் போய் போனீங்கன்னா எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க. ஸோ அதில் எஃபெக்ட்ஸில் போனீங்கன்னா ஆட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசர் அண்ட் காமா வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா, எக்ஸ்போசரோட வேல்யூவை லைக் ஒரு 0.11 வச்சுக்கோங்க. அண்ட் காமாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 975 அந்த ரேஞ்சுக்கு வந்து வச்சுக்கோங்க. லைக் என்னடா டிஃப்ரென்ஸ்னால் கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு பிரைட்னஸ் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ இது வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், வேணாம்னா விட்டுறலாம். ஓகேங்களா, ஸோ இன்னொரு எஃபெக்ட் என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த சிசிலாம் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில வீடியோஸில் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் மாதிரி இருக்கும். லைக் ஒரு பிளர்ரான பார்டர் மாதிரி வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதில் டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வேறு எதுவுமே நீங்கள் வந்து பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டான ஒரு ஆப்ஷனலானது, நீங்கள் வந்து ஒரு ஃப்ளிக்கர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நான் வந்து சொல்லி தந்துடுறேன். ஸோ +2 வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா, கலர் அண்ட் லைட் போயிட்டு அதோட கலரை பார்த்தீங்கன்னா பிளாக்காக வந்து மாற்றிடுங்க. ஸோ பிளாக்காக மாதிரி என்ன பண்ணிங்கன்னா, இதே போல் உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ நீங்கள் வந்து செட் பண்ணிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூம் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அதில் பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போங்க. அதில் போனீங்கன்னா அதோட ஒப்பாசிட்டியை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக்கிடுங்க. ஒரு 7% வந்து வச்சுக்கோங்க. 7 இல்லைனா 8% வந்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி பிளிங்க் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் நிறைய வீடியோஸில். ஸோ இதுலேயுமே வந்து சொல்லி தந்துடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ இப்போ வந்து ஒரு தேவையான பிளாக் ஸ்க்ரீன் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதில் வந்து இப்போ பிளிங்க் கொடுக்க போகிறோம். ஸோ எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் போனீங்கன்னா ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டின்னு இருக்கும். ஸோ அதில் போனீங்கன்னா பிளிங்க் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த பிளிங்க் எஃபெக்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா, ஃப்ரீக்வன்சி வெறும் 2ல் தான் இருக்கும். அது என்ன பண்ணிங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வச்சுக்கிறீங்கன்னா, ஒரு 13.70 அந்த லெவலுக்கு வந்து அதோட பிளிங்கோட வேல்யூ வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் ப்ளே பண்ணாலே தெரியும், ஒரு சூப்பரான பிளிங்க் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு சிசியோட சேர்ந்தாப்புல வந்து கிடச்சிருக்கும். ஓகேங்களா, ஒரு சூப்பரான ஷார்பன் டார்க் சிசினே சொல்லலாம், டார்க் ஷார்பன் சிசினே சொல்லலாம். இது வந்து ஒரு பேடாஸ் டைப் எடிட்டிங்கில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த எஃபெக்ட்ஸ், இந்த கலர் கிரேடிங் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ கைஸ், அப்படி இந்த கலர் கிரேடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு, இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. நம்ம இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி சிங்கிள் டே வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ எதையுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இது போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன். அது வரை டாடா பாய், see you.